ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் ஒன்றுமே இல்லை சந்தியா. பட் ஆனால் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் வந்து டாலரேட் பண்ணவே முடியல. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி போகணுமா என்ன, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா என்ன, எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கணுமா என்ன சந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்கி தாங்க ஆகணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நம்மளை கேள்வி கேட்குற இடத்துல அவங்க இருக்காங்க, பதில் சொல்கிற இடத்துல நாம் இருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணாது. யார் பெருசு, யார் சின்னவங்க, யார் பெரியவங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணாது. எத்தனையோ இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் யார், நான் எப்படி அப்படிங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட்டு கொடுக்குறவங்க இவங்க, அவ்வளோதான். அதுதாங்க நான் பண்ணுறேன், அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது அதுக்குண்டான மரியாதை தான் எனக்கு கிடைக்கும், அதுக்குண்டான இதாக கிடைக்கும். ஸோ அது வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை வந்து தப்பாக பேசுகிறாங்க, என்னை கூப்பிட்டு திட்டுறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. பிஸ்னஸ்குள்ளே வரும்போது எல்லாம் தெரிஞ்சு தானேங்க நாங்கள் உள்ளே வந்தோம். அப்புறம் இது அவமானம், அசிங்கம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ பிஸ்னஸில் எல்லாமே காமன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் பெரியவங்க, யார் சின்னவங்கன்றது முக்கியம் கிடையாது. நாம் எந்த விஷயத்துக்காக போயிருக்கோமோ, எதை பண்ணுறதுக்காக போயிருக்கோமோ அதில் மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் இருந்தால் போதும். உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் வந்து செகண்டரி. அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை, அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு முன்னாடி நம்மளை கேள்வி கேட்குறவங்க, நம்ம முன்னாடி உட்காந்து பேசுகிறவங்க நமக்கு ஈக்குவலா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி ஓரமாக போடுங்க. உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட பிஸ்னஸில் இருக்கட்டும்ங்க, உங்களோட செயலில் இருக்கட்டும். நம்மளை கேள்வி கேட்குறவங்க மேலே இருக்க வேண்டாம். தப்பு பண்ணாதானே கேள்வி கேட்குறாங்க, தப்பு பண்ணல அப்படின்னா கேட்கவே மாட்டாங்களே. ஸோ கேள்வி கேட்காத மாதிரி நடந்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. ஸோ நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you guys, அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். பை.